ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் அலங்கு. நாய்க்கும் மனிதனுக்குமான பிணைப்பு, இதை கேரள பின்னணியில் நடக்கும் ஒரு கதையாக உருவாக்கி கொடுத்திருக்கு இந்த படத்தோட குழு. உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே வாழும் உரிமை உண்டு அப்படின்னு நம்பும் தர்மனுக்கும் செம்பன் வினோத்துக்கும் நடக்கும் உரிமை போராட்டம் தான் இந்த அலங்கு திரைப்படம். டிஜி ஃபிலிம் கம்பெனி அண்ட் மேக்னஸ் ப்ரொடக்ஷன் சார்பா டி சபரீஷ், சங்கமித்ரா, சௌமியா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் குணாநிதி, செம்பன் வினோத், சரத் அப்பானி, ஸ்ரீரேகா, காளி வெங்கட், கொற்றவை, ரெஜின் ரோஸ், சண்முக முத்துசாமி, இதயகுமார், மாஸ்டர் அஜய் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அஜீஷ் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு எஸ் பாண்டிகுமார் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எஸ்பி சக்திவேல் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழகம் மற்றும் கேரள மாநிலத்தோட எல்லை பகுதியை ஒட்டியுள்ள மலைப்பகுதி கிராமத்தில் வாழும் பழங்குடி இனத்தில் பிறந்த பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர் தர்மன்ற குணாநிதி. இவர் ஒரு முறை செல்ல பிராணியாக வளர்க்கப்படும் நாயின் உயிரை காப்பாற்றுகிறார். அதிலிருந்து அந்த நாய் நன்றியுடன் இவரை வீடு வரைக்கும் பின்தொடர்ந்து வர இவர் அதுக்கு காளி அப்படின்னு பெயரிட்டு தன்னுடைய குடும்பத்தில் ஒன்றா வளர்த்துட்டு வராரு. இவர் தன் குடும்ப கடனை அடைக்கிறதுக்காக கல்லூரி படிப்பை தொடராமல் கேரளாவுக்கு ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்ய தன்னுடைய அன்பான வளர்ப்பு நாயான காளியோடு பயணமாகிறாரு. போன இடத்துல இவரோட முதலாளி செம்பன் வினோத் அவர்களோட மகளை ஒரு நாய் கடித்து விடுகிறது. இதனால ஆத்திரமடைந்த செம்பன் வினோத் குரூப் ஊர்ல இருக்கிற எல்லா நாய்களையும் கொன்று குவிக்குது. இதுல குணாநிதியோட நாயான காளியும் சிக்கிக்குது. அந்த நாயை காப்பாற்ற குணாநிதி போராடுறாரு. அந்த போராட்டத்துல ரவுடி சரத் அப்பானியின் கையை அவரு வெட்டிடுறாரு. இதனால பிரச்சனை பெரிதாக வெடிக்குது. ரவுடி சரத் அப்பானியின் கை வெட்டுப்பட்டு துண்டாகியதால அவருடைய ஆட்கள் குணாநிதியின் ஆட்களை பழிவாங்க தேடி அலைகிறாங்க. இந்த நிலையில குணாநிதி, அவர் நாய் மற்றும் நண்பர்கள் அந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. செம்பன் வினோத் குரூப் அவங்கள தேடி கொல்ல முயற்சிக்குது. அந்த வில்லன் கும்பலிடமிருந்து தன்னையும் தன்னுடைய நாயையும் குணாநிதி காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. கேரளாவில் தெரு நாய்களை கொன்ற விவகாரம் சில வருடங்களுக்கு முன்பு பெரிய அளவில் சர்ச்சையை உண்டு பண்ணியது. அந்த உண்மை சம்பவங்களை தழுவி கதை உருவாக்கப்பட்டு அதனை யதார்த்தமாக சொல்ல முயற்சி பண்ணி சுவாரஸ்யமான திருப்பங்களோடு படத்தை கொடுத்துருக்கு இந்த படத்தோட குழு. குறிப்பாக சொல்லணும்னா, கேரளத்திலிருந்து கொட்டப்படும் கழிவுகள், மலைவாழ் மக்களை ஏளனமாக பேசும் அரசு அதிகார வர்க்கம், கேரள காடுகளில் வேலை செய்யும் மனிதர்களுக்கு நேரும் கொடுமைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகளையும் தன்னுடைய திரைக்கதையில் இணைச்சு கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் எஸ்பி சக்திவேல். இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒருத்தர் உலகமாக இருக்கிறதால உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றுக்கும் நாமே உரிமையாளர் அப்படின்னு எண்ணும் போக்கு எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றதை உணர்த்தும்படியான ஒரு மெசேஜையும் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். தர்மான்ற கேரக்டர்ல மலைவாழ் பழங்குடியினரா நடிச்சிருக்கிறாரு குணாநிதி. எல்லா உயிர்களையும் ஒன்றாக பார்த்து அன்பு செலுத்துபவரா, தன்னுடைய நாய்க்கு ஆபத்து அப்படின்னு உடனே காட்டுற அதிரடி, சரவெடி, நடிப்பு, சண்டை காட்சி, காட்டு பகுதியில பயணம் இப்படின்னு அந்த கதாபாத்திரமாகவே மாறி இருக்கிறாரு அவருடைய நடிப்பால. காளி வெங்கட் மலையன் கேரக்டரில் நடிச்சிருக்கிற இவர் வழக்கம் போல தன்னுடைய யதார்த்தமான நடிப்பின் மூலம் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திரம் இது ரெண்டுத்தையும் முயற்சி பண்ணி வர வச்சிருக்கிறாரு அவரோட நடிப்பால. செம்பன் வினோத் கேரள முதலாளியாக தன்னுடைய மகள் மீது வச்சிருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு நாய்கள் மேல காட்டுற வெறித்தனம், கையை இழந்துவிட்டு கொலை வெறியோடு குணாநிதியை துரத்துபவரா சரத் அப்பானி, குணாநிதியின் அம்மாவா ஸ்ரீரேகா மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான சௌந்தர்ராஜா, சண்முக முத்துசாமி, ரெஜின் ரோஸ், இதயகுமார், கொற்றவை, ஏஞ்சல், மஞ்சுநாத் உட்பட
எல்லாருமே கொடுக்கப்பட்ட கேரக்டரை நிறைவா பண்ணியிருக்காங்க. அடர்ந்த வனப்பகுதியின் அழகு மற்றும் ஆபத்துகளை அழகாக காட்சிப்படுத்தி இருப்பதோடு மட்டுமில்லாம மலைவாழ் மக்களோட உணர்வுகளை நேர்த்தியா கடத்தி இருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் எஸ் பாண்டிகுமார் தன்னுடைய சினிமோட்டோகிராஃபியில. இசையமைப்பாளர் அஜீஷின் சாங் கம்போசிங், விஷ்ணு ஏடவன், ஃபெஜோ, மோகன் ராஜா, கவின் இவங்களோட லிரிக்ஸ் இயற்கையோடு இணைந்த கதைக்களத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. எடிட்டர் சான் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர் PA ஆனந்த், நடன இயக்குனர் அஷர் தஸ்தா, ஸ்டாண்ட் டைரக்டர் தினேஷ் காசி, அனிமல் ட்ரெய்னர் செந்து மோகன் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. அலங்கு விலங்கிற்கும் மனிதனுக்குமான பாச பிணைப்பாக இருக்குமோ அப்படின்னு எண்ண வைத்த இந்த திரைப்படம் அதை தாண்டி வேறு ஒரு திசைக்கு போய் பழி வாங்கும் படமாக முடிந்திருப்பது மட்டும் கொஞ்சம் பின்னடைவாக இருந்தாலும் காட்சி அமைப்புகளும் அதை சுற்றி இருக்கும் கதை நடக்கும் இடங்களும் பார்க்குறவங்களை ஓரளவு கவர்ந்து இழுக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.